எல்லோருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு கர்மா பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். கர்மா டிஸ்கஸ் பண்ற முன்னுக்கு நம்ம ரெண்டு இது புரிஞ்சுக்கிட்டோம். ஒண்ணு நான் இந்த உடம்பு இல்லை, என்ன தவிர்த்து எனக்குள்ள ஒரு ஆத்மா இருக்குன்னு. அந்த ஆத்மாக்கு அழிவே இல்லை. அந்த ஆத்மா தொடர்ந்து பிறந்துகிட்டே இருக்கும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்றேன், அதுதான் ரீஇன்கார்னேஷன் சொல்றது, மறுபிறவின்னு சொல்றது. இப்ப ஒரு ஒரு வாழ்க்கையில 10,000 வருஷத்துக்கு முன்னே நம்ம பிறந்திருப்போம். அந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்திருப்போம். அந்த வாழ்ந்த பிறகு அந்த உடலை விட்டுட்டு நம்ம இருந்திருப்போம். சோ இறந்த பிறகு இந்த இந்த ஆத்மா ஏன் உலகத்துக்கு வருதுன்னா, இந்த ஏர்த்ல, இந்த பூமியில அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவத்துக்காக தான் வருதுன்னு சொல்லுவாங்க. சோ ஆனா நம்ம என்ன செய்யறோம்னா அதை மறந்துடுறோம். பிறந்த பிறகு நம்ம ஒரு ஆத்மான் என்பதை நம்ம மறந்துடுறோம். அதனால நம்ம ஒரு பாடி கான்சியஸா இருப்போம். அப்படின்னா நம்மளோட தேகத்தோட ரொம்ப தொடர்பு வச்சிருப்போம். அந்த தொடர்பு வச்சு நம்ம எல்லா வாழ்க்கையில நடக்கிறது எல்லாத்துக்கும் மைண்ட் தான் காரணம்னு சொல்லி அந்த மைண்டை வச்சு நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஸோ இமோஷனலா நம்ம புலம்பிட்டு இருப்போம். ஸோ எப்ப நமக்கு நம்ம ஒரு ஆத்மா, இந்த வாழ்க்கை ஒரு டெம்பரரி, இந்த எர்த் ஒரு 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 டெம்பரரி வீடு, அந்த மாதிரி நமக்கு எப்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுமோ அப்பதான் நமக்கு இந்த கர்ம வினையிலிருந்து நம்ம வெளியே வரலாம். சோ சோ எப்படி நம்மளுக்கு கர்மா வருதுன்னா, இப்ப நான் சொன்ன 1000 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு ஒரு வாழ்க்கை வாழ்ந்திருப்பேன்னு. சோ அந்த 1000 வருஷத்துக்கு முன்னே நான் ஒரு ராஜாவா இருந்திருக்கலாம். எக்ஸாம்பிள் வழியா ராஜாவா இருந்துக்கலாம். அப்ப ஒரு நல்லபடி நான் மக்களை வழி நடத்தி போயிருந்தேன்னா, அப்ப எனக்கு நல்ல கர்மா சேரும். இல்ல நான் ஒரு ரொம்ப கொடூரமா மக்களை ராஜ்யம் பண்ணிட்டு இருந்தேன்னா, அப்ப எனக்கு கெட்ட கர்மா சேரும். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரியுதா? சோ அந்த அந்த நல்ல கர்மாவும் கெட்ட கர்மாவோட பொறுத்துதான் நான் மறு ஜென்மம் எடுப்பேன். சோ ஒரு 1000 வருஷத்துக்கு நான் ஒரு ராஜாவை பிறந்திருக்கேன். சோ இப்ப நானு இப்ப நல்ல ராஜாவா இருந்தேன்னா ஒரு நல்ல வீட்டுல பிறந்திருப்பேன். இல்ல நான் அது கொடூரமான ராஜாவா இருந்தேன்னா ஒரு கஷ்டமான வாழ்க்கையில பிறந்திருப்பேன். அந்த கஷ்டமான வாழ்க்கையில நான் அந்த சுழற்சியிலேயே மாட்டிட்டு இருப்பேன். சோ நல்லது செஞ்சா நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா கெட்டது கிடைக்கும். அதே மாதிரி இந்த சுழற்சியில இருக்கும்போது எப்ப எனக்கு தெளிவு வருதோ, ஆஹா நான் ஒரு ஆத்மா, நான் ஆத்மாக்காக நான் வேலை செய்யணும் அப்படின்னு நம்ம தெளிவு வருது, அப்பதான் நம்ம கர்ம விதையிலிருந்து வெளிவர முடியும். சோ எப்படி வெளிவர முடியும்னு இந்த டிஸ்கஷனை நம்ம பேசிட்டு இருப்போம். ஓகே, சோ இந்த புக்கு கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன். இந்த புக் கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன். முடிஞ்ச அளவுக்கு இந்த புக்கை நீங்க வாங்கி வச்சிருங்க. இது நமக்கு நான் ஒரு பகவத்கீதை மாதிரி தான் சொல்லுவேன். ஓகே, ஆங்கிலத்துல ஒரு பைபிள் மாதிரி. சோ இந்த புக்கை நம்ம படிக்கும்போது நம்ம வாழ்க்கையில எப்படி முன் வரலாம், நம்ம வாழ்க்கையில எப்படி கொண்டு போகலாம், அந்த அது நமக்கு புரியும். ஏன்னா கர்மா ஒரு ஃப்ரெண்ட்லி லான்னு சொல்லுவாங்க. அது நமக்கு ஒரு நண்பன். நமக்கு அது சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் எப்படி இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்றதுன்னு. இப்ப நம்ம தவறு செஞ்சா அதுக்கு தண்டனை கிடைக்கும்னு சொல்லுவாங்க. தண்டனைன்னு பார்க்காதீங்க, அது ஒரு காஸ் அண்ட் எஃபெக்ட். ஓகே, அந்த ஒரு காஸ் இப்ப நான் நல்லதா இருந்தேன்னா, ஒரு மத்தவங்க இப்ப வெளியே வெளியே போகும்போது ஒரு ஒரு ஏழைய பாக்குறேன், அவங்களுக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன். சோ அது நல்லது. ஓகே, சோ அதனால இருந்தேன்னா எனக்கு எப்ப கஷ்டம் வரும்போது மத்தவங்க எனக்கு உதவி பண்ணுவாங்க. சோ அது காசு அந்த ஏழைக்கு நான் சாப்பாடு வாங்கி கொடுத்தனால இஃபெக்ட் எனக்கு ஒருத்தவங்க உதவி பண்றாங்க. ஓகே, சோ அதுதான் காஸ் அண்ட் எஃபெக்ட். சோ கர்மா ஒரு ஃப்ரெண்ட்லி லோவா பாருங்க. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? புரிஞ்ச ஒரு இமோஜி அனுப்புங்க. ஸ்லோச்சனம்மா, உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? எஸ் மேம். ஓகே, தேங்க்யூம்மா. ஓகே, புரியுதுங்கம்மா. நன்றிங்கம்மா. வணக்கங்கம்மா. நன்றிங்கம்மா. சோ அப்பப்ப எனக்கு புரியலன்னா நீங்க கேளுங்க. சோ இந்த கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன் புக்கை எழுதுறது தோர்க்கம் சரடேரியன். சோ நம்ம அந்த இதை பார்ப்போம்.
ஸோ இவர் தான் எழுதினாரு. ஸோ அவரு வாழ்ந்த காலம் வந்து 1917 to 1991. ஸோ இந்த தோர்க்கம் சரடையனோட ஆட்டோபயோகிராஃபி படிக்கும்போது எனக்கு என்ன புரிஞ்சுச்சுன்னா, இவர் வந்து சின்ன ஒரு அவர் என்ன சொல்றாருன்னா, 3 வயசுலயே அவருக்கு வந்து அந்த அவேர்னஸ் வந்துருச்சு. அவேர்னஸ்னா என்ன சொல்லுவாங்க, இது தமிழ்ல வர மாட்டேங்குது அந்த வார்த்தை, அப்புறமேல வந்துச்சு நான் சொல்றேன். உள்ளுணர்வு உள்ளுணர்வு, அந்த உள்ளுணர்வு வந்துருச்சு. ஸோ உள்ளுணர்வு வந்தோடனே அவருக்கு தெரியுது, அந்த அவரு என்ன சொல்லுவாங்க, அவருக்கு அவர் வாழ்ற வாழ்க்கையை அவர் புரிஞ்சுக்க முடிஞ்சிச்சு அவர்னால. ஓகே. ஸோ அவங்க அம்மாவும் அப்பாவும் வந்து, அவங்க அப்பா வந்து ஒரு டீச்சர்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல அந்த காலத்துல வந்து டீச்சிங் சொல்லுவாங்க. அவங்க வந்து கிறிஸ்டியனாக இருந்தாலும் அவருக்கு வந்து எல்லா புக்கும் படிக்கிறாரு. புத்திச பத்தி பத்தி படிச்சிருக்காரு, பகவத்கீதை படிச்சிருக்காரு, குர்ஆன் படிச்சிருக்காரு, பைபிள் படிச்சிருக்காரு. அதோட இந்த என்ன சொல்றாங்கன்னா, இதோட புக்ல உள்ள உள்ள அர்த்தம், உள்ளார்ந்த அர்த்தம் சொல்லுவாங்க. அந்த மேலோட்டமா படிக்காம அந்த பண்ணிக்கணும், அதுக்குள்ள உள்ள அர்த்தத்தை வந்து நல்லா திங்கிங் ப்ராசஸ், அப்சர்வேஷன் ப்ராசஸ்ல அவர் வந்து அவரு இதை கத்துக்கிட்டு இருந்திருக்காரு. ஸோ இது வரைக்கும் விளங்குதா? ஸோ இவர் தான் அவரோட டிஸ்கஷன்ஸ்ல அவர் பேசின கர்மா பத்தி பேசின அதெல்லாம் கம்பைல் பண்ணி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து அதை கம்பைல் பண்ணி வச்சிருக்காரு. அதுதான் கர்மா அண்ட் ரீஇன்கார்னேஷன். ஸோ தோர்க்கம் என்ன சொல்றாருன்னா, எல்லாரும் இங்க இருக்கிற இந்த உலகத்துல இருக்கிற மக்கள் எல்லாரும் அந்த கர்மா லாவை வந்து கத்துக்கிட்டாங்கன்னா உலகம் ஒரு அழகான அழகான உலகமா இருக்க சொல்றாரு. ஏன்னா இப்ப நீ வந்து ஒரு நல்லது செஞ்சா உனக்கு நல்லது கிடைக்கும், கெட்டது செஞ்சா உனக்கு கெட்டது கிடைக்கும்னு அப்படின்னு நம்ம சின்ன பிள்ளையிலே நம்மளுக்கு யாராச்சும் ஒருத்தவங்க சொல்லி கொடுத்திருந்தாங்கன்னா நம்மளும் அதை கத்துக்கிட்டு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்திருக்க முடியும். நீங்களும் அக்ரி பண்றீங்க தானே இதை பத்தி? எஸ். ஓகே. ஸோ அதுதான் ரொம்ப அதான் சொல்றாரு. எல்லாத்துக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுப்போம். சின்ன பிள்ளைல இருந்து ஸ்கூல்ல சொல்லிக் கொடுப்போம், யூனிவர்சிட்டியில சொல்லிக் கொடுப்போம், நம்ம பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம், எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுப்போம். ஸோ சொல்லிக் கொடுக்கறதுனால இந்த ஒரு வாழ்க்கை ஒரு அழகான வாழ்க்கையா இருக்கும். அதுவும் இல்லாம இந்த உலகத்துல வர இந்த போர், குழப்பத்துக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மனிதர்களோட ஈகோ, மனிதர்களோட செல்ஃபிஷ் தன்மை அப்படின்றாரு. ஸோ எப்ப நான் ஒரு மனிதன், அவர் சொல்றாரு ஹியூமனிட்டி என்னன்னு சொல்றாருன்னா, நீ தன்மையா யோசிக்காத, நீ வந்து இந்த உலகத்துல ஒரு பாட்டா யோசின்னு சொல்றாரு. அப்படின்னா இப்ப நான் வந்து என்னோட வீடு, என்னோட குடும்பம், என்னோட கம்யூனிட்டி, என்னோட ஜாதி அப்படின்னு இல்லாம நம்ம எல்லாம் ஒரே ஜாதி ஒரு தாய் மக்கள் சொல்ல ஒரு பாட்டு இருக்கு, நினைப்பு இருக்கா? எம்ஜிஆர் பாடல் கூட இருக்கு, ஒரு தாய் மக்கள். அந்த குணத்தோட நம்ம இருந்தோம்னா இந்த வாழ்க்கை வந்து இந்த உலகத்துல போர் இருக்காது, பிரச்சனை இருக்காது. ராமரோட ஆஜ்யம் சொல்லுவாங்க. அந்த அந்த ராமரோட கிங்டம் மாதிரி இருக்கு, அவ்வளவு பியூட்டிஃபுல்லா கோல்டன் கிங்டமா இருந்திருக்கோன்றாரு. ஸோ ஆனா இத வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, இது ஒன்னும் இது ஒண்ணு ஒரு சம்திங் தட் கேனாட் பி கரெக்டட் அப்படின்னா இதையும் நம்ம திருத்த முடியும். ஸோ நம்ம யாவரும் எல்லோரும் அந்த ஹியூமனிட்டியோட திங்க் பண்ணுவோம். அதாவது ஒரு தாய் மக்கள் அப்படின்னு அந்த உணர்வை கொண்டு வருவோம். அந்த கொண்டு வந்து இந்த உலகத்தை ஒரு நல்ல புனிதமான உலகமா ஆக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவர் ஆட்டோபயோகிராஃபில. ஸோ அதுக்கும் கர்மாக்கும் என்ன லிங்க், அது என்ன கனெக்ஷன்? நீங்கள் ஒரு நல்ல மனிதரா வாழ்ந்தீர்கள்னா ஓகே, உங்களோட கர்ம வலையிலிருந்து நீங்க விடுபட முடியும். அதுதான் கனெக்ஷன். ஓகே. சோ கர்மா என்னன்னு இவரு வந்து 80 வருஷம் மட்டும் வாழ்ந்திருக்காரு, பல ஆசிரமம் அமைச்சிருக்காரு, பல புத்தகங்கள் எழுதியிருக்காரு. ஸோ இஸ் அ ஹைலி இவால்வ் பர்சன். ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு, இந்த உலகத்துக்கு வந்து கிருஷ்ண சொன்னபடி தான், எப்பெல்லாம் ஒரு அநாஜகம் நடக்குமோ அந்த உலகத்துக்கு நான் வருவேன்னு இவங்களும் அப்படிதான் சொல்லியிருக்காங்க.
இந்த உலகத்துக்கு இவங்க வருவாங்கன்னு. சோ இப்ப வந்து என்ன நடக்குதுன்னா, இந்த உலகம் இந்த நீங்க பாத்தீங்கன்னா, இந்த எர்த் வந்து 10 வருஷத்துக்கு 20 ஓகே லெட்ஸ் கோ பேக் டு 50 இயர்ஸ். 50 வருஷத்துக்கு முன்ன நம்ம வந்து கோயில் கோயில் கோயில்னு அப்படி இருந்தோம். கோயிலு, ஆம், என்னது, குருங்கள் பின்பற்றி, அப்புறம் அவங்க கொடுக்குற இல்ல அவங்களே ஒரு டிவோட்டியா இருந்துட்டு இருந்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கிளாஸ்ல டிஸ்கஸ் பண்ண மாதிரி டீச்சிங், அந்த டீச்சிங் என்ன சொல்றாங்கன்னா, இப்ப பாருங்க, நம்ம வந்து இவால்வ் பண்ணிட்டோம். 1000 வருஷத்துக்கு முன்னே நம்ம பழங்குடி மக்களா இருந்தோம். அப்ப வந்து நம்ம வந்து ஒரு கோமணம் கட்டிட்டு தான் தெரிஞ்சிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஒரு கோடு சுட்டு போட்டு பாஷைகள் எல்லாம் டிஃப்ரெண்டா பேசிக்கிட்டு கம்ப்யூட்டர்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நம்ம இவால்வ் பண்ணிட்டோம். ஓகே, நம்மளோட மனமும் இவால்வ் பண்ணிருச்சு. ஸோ நம்ம மதங்களும் இவால்வ் பண்ணாதா அப்படின்னு ஒரு கேள்வி அன்னைக்கு நேற்று ஒரு ஒரு குரூப் மீட் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த கேள்வி நான் கேட்டேன் உங்கள்கிட்ட. ஸோ நம்மளோட மதமும் அது எப்போதும் நம்ம டிவோட்டியாவா இருக்கணும், எப்போதும் நம்ம வந்து அந்த தேங்காய் உடச்சு கும்பிட்டுட்டு இருக்கணும், அதையும் தவிர்த்து மேல இருக்கணும். நமக்குள்ளே ஒரு கொஸ்டின் நம்ம கேட்கக்கூடாதான்னு, அந்த கொஸ்டினை கேட்டு கேட்டுதான் தார்க்கம் சரடேரியன் இந்த புக்குங்களை எழுதியிருக்காரு. ஸோ இதெல்லாம் நம்மளோட விழிப்புணர்வுக்கு, நம்மளோட வாழ்க்கையோட சேலஞ்சில இருந்து எப்படி வெளியே வருது. ஸோ அவர் சொல்றாரு, திங்கிங், நல்லா திங்க் பண்ணுங்க. நீங்க டீப் திங்கிங் பண்ணுங்க. ஒரு விஷயத்த பல பல தடவை அதை திங்க் பண்ணி கேளுங்க. உங்களுக்குள்ளே நீங்க திங்கிங்ல கேட்கும் போது உங்களுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் வெளியே வரும். அந்த பிரச்சனைகளை எப்படி நீங்க கிளியர் பண்றதோ உங்களுக்குள்ளே இருந்து அந்த பதில் வரும்னு சொல்றாரு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? எனி கொஸ்டின்? Yes. ஓகே, இது வரைக்கும் புரிஞ்சிருக்குல்ல? ஓகே, தேங்க்யூ. ஸோ லெட்ஸ் கோ பேக் டு. புரியுதுங்கம்மா, நன்றிங்க. ஓகே பாப்பியா, ஐம் கோயிங் டு தமிழ்ல பேச போறேன் பாப்பியா. யூ கேன் ஆஸ்க் இன் இங்கிலீஷ், ஐ கேன் ஆன்சர். ஓகேயா? It's okay. சிம்பிள் தமிழ்ல பேசுறேன் நானு. All right. Okay, no problem. ஓகே, சோ கர்மா வந்து என்னன்னு சொல்றாரு தோர்க்கம் சார். என்ன சொல்றாருன்னா, கர்மா. ஓகே, அவர் என்ன சொல்றாரு, ஒரு முள்ளம்பன்றி கிட்ட நீங்க போனீங்கன்னா அந்த அந்த முள்ளம்பன்றி வந்து அந்த அதிர்ச்சியில வந்து அந்த முள்ளை வந்து உங்க மேல பாய்ச்சிரும். ஸோ அந்த 10 முள்ளு பாய்ச்சிருச்சுன்னு, ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள், பாய்ச்சிச்சுன்னு நினைச்சுக்கோங்க. ஸோ அந்த முள்ள எடுக்கிறது தான் கர்மா அப்படின்றாரு. ஒன் பை ஒன் அண்ட் ரிலீசிங் யூ ஃப்ரம் த பெயின் தட் அஃப்ளிக்ட்ஸ் யூ. அப்படின்னா அந்த முள்ளை நம்ம எடுப்போமா, அதுதான் அந்த கர்ம வினை. ஸோ அந்த வலி, அந்த கர்மா, அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, கர்மா, நம்ம கர்மால இருந்தோம்னா, நம்மள கர்மா ஆட்டி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுச்சுன்னா நமக்கு வந்து அந்த பெயின் அண்ட் சஃபரிங் இருக்கத்தான் செய்யும். ஆனா எப்ப அந்த பெயினும் சஃபரிங்கும் நம்ம ரிமூவ் பண்றோமா, நமக்கு வந்து ஒரு நிம்மதி கிடைக்கும். ஓகே, the pain and anxieties you feel from the actions of the karma law have the aim to liberate. That means உங்களை வந்து லிபரேட் என்ன சொல்லுவாங்கம்மா, விடுதலை. உங்களை வந்து இந்த வாழ்க்கை அந்த அந்த துன்பத்துல இருந்து விடுதலை பெற செய்யும். ஓகே, ஸோ karmic law, the aim of liberation from the pain and of the needles you caused to yourself. That means அந்த வலியும் வேதனையிலிருந்து நம்மளுக்கு வெளியே வர வைக்கிறது தான் அந்த லிபரேஷன் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ என்னது எக்ஸாம்பிள் அவர் கொடுத்துருக்காருன்னா, இப்ப நீங்க வந்து ஒரு பெரிய கிணத்துல விழுந்துட்டீங்க. அந்த கிணத்துல வந்து சகதி இருக்கும், கோலா இருக்கும், பூச்சிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும், ஈவன் உங்க மரணம் கூட ஆகலாம். ஆனா அந்த கர்மா இஸ் த ஆபரேஷன் தட் ரெஸ்கியூ யூ. கர்மா வந்து அந்த அந்த உங்களை விடுதலை, அந்த இடத்துல இருந்து விடுதலை பண்றதுதான் கர்மாவோட வேலை. ஸோ அந்த விடுதலை பண்ணும்போது நம்ம என்ன செய்யறோம்னா, அந்த அந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியே வரும்போது, அப்ப நம்ம படிக்கிற பாடம் தான் கர்மா. அன்பார்ச்சுனேட்லி பல பேர் அந்த பாடத்தை படிக்கிறது இல்லை. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட அந்த அந்த இமோஷன் சொல்லுவாங்க, அந்த செல்ஃப், தான் ஒரு ஆத்மா என்பதை அதை மறந்துட்டாங்க.
அவங்க வந்து வலியும் வேதனும் இந்த உடம்பு தான் இதான் ஒரு வாழ்க்கைன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இதையும் தாண்டி பல வாழ்க்கைகள் இருக்குது என்பதை நம்ம மறந்துட்டோம். சோ அதை உணர்த்துறது தான் கர்மா. ஓகே, பீப்புள் லுக் அட் கர்மா as punishment. கர்மா வந்து ஒரு ஒரு தண்டனையை நம்ம பார்க்கிறோம். ஆனா அந்த ரியல் கோல் இஸ் உங்களை வந்து இந்த இந்த வாழ்க்கையில இருந்து விடுதலை பண்றதுக்கு தான் இந்த கர்மா வந்து இருக்கு. ஸோ கர்மா வந்து ஒரு ஃப்ரெண்ட்லில ஒரு அத ஒரு நண்பனா பண்ணிக்க பாருங்க. உங்களை வந்து அது அழிக்க வரலன்னு அவங்க சொல்றாங்க. ஓகே, ஸோ கர்மா ப்ரொடெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் ஃபாலோயிங் இன்டு மோர் காம்ப்ளிகேட்டட் கிரைம்ஸ். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் தரேன். அப்படின்னா கர்மா வந்து நம்மள ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டட் கிரைம்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள், ஓகே, இன்னைக்கு ஒரு ராமுன்னு சொல்றேன். ராமு வந்து போய் அவர் கையில வந்து பணம் இல்லை. ஆனா அவரு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும்னு அந்த எண்ணம் இல்லாம என்ன செய்யறாரு, நம்ம திருடி சம்பாதிப்போம்னு நினைக்கிறாரு. சோ ஒரு வருஷம் திருடுறாரு பாருங்க. அந்த திருடினோடனே அவர் ஆனா அந்த காசு இருந்த ஆக்ஷன் இருக்குமா இல்லையா? சோ சில சமயத்துல அந்த சில இப்ப அவர் திருடுறாரு, திருடும் போது போலீஸ்காரன் பிடிச்சா வந்து ஆக்ஷன், அதான் எஃபெக்ட். காசு வந்து நீ ராமு திருடுறாரு, அந்த போலீஸ்காரர் பிடிக்கிறது தான் எஃபெக்ட். ஆனா என்ன நடக்குதுன்னா, இப்ப வந்து அவரு வந்து போலீஸ்காரனால அவர் பிடிக்க முடியல. ஏன்னா அவர் ரொம்ப தந்திரவாதியா இருக்காரு. சோ என்ன செய்வாரு, திருப்பி திருப்பி அந்த பிரச்சனையை செய்வாரு. ஆனா கர்மா அவர் பிடிபட்டுட்டாருன்னா அந்த திரும்பிட்டு அந்த காம்ப்ளிகேட்டட் கிரைம்ஸ் அத ஒரு ஸ்டெப் அவர் பிடிபட்டுட்டாருன்னா தண்டனை அனுபவிச்சுட்டா then when he has the conscious மனசாட்சி இருந்தா அவரு நிச்சயம் திருந்துவாரு. சோ அதுதான் கர்மான்னு அதான் சொல்றாங்க. கர்மா ப்ரொடெக்ட்ஸ் பீப்புள் ஃப்ரம் ஃபாலிங் இன்டு மோர் காம்ப்ளிகேட்டட் கிரைம்ஸ். அது வந்து உங்களை தடுத்துரும். காசு இருக்குது, இஃபெக்ட் இருக்குது, அதனால அது தடுத்து. சோ இப்ப தடுக்கும் போது என்ன நடக்குதுன்னா, நீங்க வந்து எப்படி கர்மா வினையிலிருந்து நம்ம வெளியே வருதுன்னா, அதுக்கு தோற்கம் என்ன சொல்றாருன்னா, நீங்க வந்து பியூட்டி, குட்னஸ், ரைஷியஸ்னஸ், ஜாய், ஃப்ரீடம் அண்ட் சர்வீஸ் அதெல்லாம் நம்ம செஞ்சுட்டு வந்தோம்னா நம்ம வந்து கர்ம வினையிலிருந்து வெளியே வரலாம்னு சொல்றாங்க. சோ பியூட்டினா என்ன, குட்னஸ்னா என்னன்னு அப்படின்னு நானும் வேற கிளாஸ் எடுக்கிறேன். இன்னைக்கு வந்து மேலோக்கமா நான் சொல்லிட்டு வரேன். ஓகே, சோ பியூட்டி மீன்ஸ் இட் டசன்ட் மீன் கண்ணில் பாக்குறது தான் ஒரு அழகுன்னு இல்லை. பியூட்டி வந்து நம்ம குணத்திலையும் பார்க்கலாம், நம்ம பிஹேவியரையும் பார்க்கலாம். ஒரு நல்ல மனிதனா வாழ்றதுதான் பியூட்டின்றாங்க. குட்னஸ் வந்து பியூட்டி, குட்னஸ் எல்லாம் ஏறத்தாழ எல்லாத்துக்கும் there's a connection between all the things. ஓகே, குட்னஸ் வந்து நல்லவரா வாழ்றது, பொலைட்டா இருக்குது, ஹியூமினிட்டியா இருக்குது, ஹம்பிளா இருக்குது. ரைஷியஸ்னா மனசாட்சிக்கு ஏத்து நம்ம வாழ்றது. ஜாய் வந்து இஸ் ஃபீலிங் ஜாய், தட் மீன்ஸ் ஜாய் இஸ் அ பீயிங்னு சொல்றாங்க, எப்போதும் சந்தோஷமா இருக்கிறது. ஃப்ரீடம் வந்து உரிமையோட வாழ்றது, ஏன்னோ விடுதலையாக வாழ்றது, ஏன்னோ யூஆர் நாட் அண்டர் எனி கைண்ட் ஆஃப் கான்ஸ்ட்ரெயின் வாங்க அந்த ஃப்ரீடம். ஓகே, அப்புறம் ஸ்ட்ரைவிங் வந்து நம்ம எப்போதும் நல்லபடியா வாழணும்னு எப்பயும் நம்ம திங்க் பண்ணிட்டு இருக்கணும். சர்வீஸ் வந்து உங்களுக்குள்ள உங்களுக்கு நீங்க சர்வீஸ் செய்யுங்க, அதுக்கப்புறம் தான் நீங்க வெளியே சர்வீஸ் செய்யணும். ஓகே, சோ கர்மா வந்து ஒரு கம்பேனியன் லா சொல்றாங்க. கம்பேனியன் லா வித் லா ஆஃப் கம்பேஷன். லா ஆஃப் கம்பேஷன் கருணையான லான்றாங்க. சோ அது இந்த லா ஆஃப் கம்பேஷனுக்கு அதான் சொல்றேன், ஃப்ரெண்ட்லியான லா. அந்த ஃப்ரெண்ட்லியான லா மூலியமா நம்மளுக்கு அந்த லிபரேஷன் கிடைக்குது. ஓகே, ஸோ கர்மா லா டெவலப்ஸ் அவர் இன்டெலெக்ட். இப்போ வந்து கர்ம வினையில நம்ம சிக்கிட்டோம்னா இப்ப கஷ்டம் எப்போதும் நம்ம அனுபவிச்சுட்டே இருந்தா திடீர்னு நம்ம மனசாட்சி நம்மள உறுத்தம், ஏன் இந்த மாதிரி வாழ்க்கையில நீ இருக்கிறன்னு அப்படின்னு நம்ம திங்க் பண்ண தோங்கிரும். எப்ப நம்ம திங்க் பண்ண தோங்குறோமோ, ஓகே போதும்டா சாமி நம்ம எப்ப நினைக்கிறோமோ அந்த அப்பதான் கர்ம வினையோட வேலை செய்யுது. மீன்ஸ் அந்த உங்க திங்கிங் கெப்பாசிட்டி வந்துச்சுன்னா உங்களுக்கு யூனிவர்ஸ் யாராச்சும் ஒருத்தர் மூலியமா
உங்களை வந்து அந்த பெயின்ல இருந்து வெளியாக்க யூனிவர்ஸ் உதவி பண்ணும். அதுதான் கர்மிக் லா. அப்ப அந்த கர்மிக் லா வந்து உங்களோட இன்டலெக்ட டெவலப் பண்ணும், உங்களோட அன்பை வந்து மேல அதிகரிக்கும். இந்த வில் பவரை வந்து it will increase your willpower. Okay, people who suffer more in their life learn more about the law of karma. Okay, இது வந்து ஒரு 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 பயங்கரமான ஸ்டேட்மெண்ட். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா யார் யாரு கடவுள் பின்னால போடுறாங்களோ, டிவோஷன் பின்ன போடுறாங்களோ, ஏன்னா அவங்க எல்லாம் ஒரு சஃபரிங்னாலதான் போறாங்க. எனக்கு ஒரு நிம்மதி கிடைக்காதா, எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்காதா, ஏன் இந்த மாதிரி இருக்குது இந்த வாழ்க்கை அப்படின்னு நினைச்சுதான் அவங்க போடுறாங்க. ஓகே, சோ அந்த மாதிரி செய்யும்போது அந்த அந்த ஏன் எதுக்கு போறாங்கன்னா, பிகாஸ் தே வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் தியர் லைஃப். ஓகே, ஸோ வாழ்க்கையில் நம்ம சஃபர் பண்ண போதுதான் நம்ம வந்து கர்மா வினைன்னு ஒண்ணு இருக்குன்னு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எப்போதும் நம்ம வந்து சொகுசா இருந்துட்டோம்னா, இஃப் வி என்ஜாய் த லைஃப், வி வில் நெவர் திங்க் அபவுட் கர்மா. கர்மா பத்தி நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம். ஓ, வாழ்க்கை நல்லாதான் இருக்குது, நான் ஏன் இதை பத்தி வரி பண்ணணும். ஏன்னா எப்ப எனக்கு அடிமையில அடி விழுதோ, எப்ப என் வாழ்க்கையில ஒரு பயங்கரமான கஷ்டம் வருதோ, அப்பதான் நான் வந்து கர்மாவை பத்தி திங்க் பண்ணுவேன். அந்த கர்மாவை திங்க் பண்றதுனால எனக்கு வந்து என்னோட புத்தி வேலை செய்யும், என்னோட ஹார்ட் திறக்கும், என்னோட வில் பவர் பிகம் ஸ்ட்ராங்கர். ஓகே, so and in their future incarnation they leave the work and they sacrifice to make others know. so கர்ம வினையில ரொம்ப அடிப்பட்டவங்க தான் என்னே மாதிரி ஒரு ஆளு அடிப்பட்டவங்க தான் இந்த கர்மாவை பத்தி மத்தவங்களும் பேசுவாங்க. அந்த கர்மாவோட எப்படி அந்த கர்ம வினையிலிருந்து வெளியே வர்றது நம்ம திங்க் பண்ணுவோம், மத்தவங்க சொல்லி கொடுப்போம். ஸோ மற்றவங்களும் அவங்களோட சஃபரிங்கை வந்து நம்ம குறைப்போம். ஸோ அதுதான் கர்மாவோட பியூட்டி. கர்மா இஸ் எக்ஸ்பிளைன் as the law of cause and effect. இப்போ எக்ஸாம்பிள் சொல்றேன். ஓகே, இப்போ வந்து நீங்க காடி ஓட்டிட்டு போயிருக்கீங்க, நீங்க நல்லா தான் ஓட்டிட்டு போறீங்க. ஓகே, ஸோ ஒரு திடீர்னு என்ன இருக்கீங்க, ஒரு இன்னொரு காடி உங்க முன்னுக்கு வருது. ஸோ நீங்க போய் ஒருத்தரை போய் இந்த மரத்தை போய் இடிச்சிருங்க. ஓகே, அவரை அவாய்ட் பண்றதுங்க. அந்த காஸ் வந்து you want to avoid the other car in front of you, you go and hit a tree. That is the effect. இதை தடுக்கிறதுனால தான் நீங்க அங்க போய் அந்த மரத்தை இடிச்சீங்க. ஸோ இட்ஸ் that is cause and effect. So it can be better defined if we say that karma is a string of beads. That means நம்ம வாழ்க்கையில நடக்கிற cause and effect அது வந்து ஒரு 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 ஸ்ட்ரிங் ஆஃப் பீட்ஸ், ஒரு மாலையா நம்ம கட்டலான்னு சொல்றாங்க. ஓகே, இப்ப வந்து நான் என்னோட பிள்ளைய நான் ஏசிட்டேன்னா அது காசு. அந்த இஃபெக்ட் வந்து என் பொண்ணு வந்து என்கிட்ட பேசாது ஒரு வாரத்துக்கு, அது இஃபெக்ட். ஸோ அது ஒரு முத்தா வந்துடும். ஸோ எங்க புருஷங்கிட்ட சண்டை போட்டோன்னா அது ஒரு முத்து. ஸோ அது வாழ்க்கையில வந்து நடக்கிற எல்லாத்தையும் நம்ம திங்க் பண்ணோம்னா அது காஸ் அண்ட் இஃபெக்ட் இருக்கத்தான் செய்யும். அந்த காஸ் அண்ட் இஃபெக்ட் வந்து அது ஒரு மாலையா நம்ம கோத்து நம்ம தலையில வந்து நம்ம கஷ்டத்தை வந்து அது ரொம்ப நம்ம இதை அனுபவிக்க, நம்ம அந்த இஃபெக்ட் நம்ம அனுபவிக்க சஃபரிங், அதுதான் அது மூலம் தான் நமக்கு சஃபரிங் வருது. ஸோ எப்ப நமக்கு இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சோ, ஸோ எப்ப எவ்ரி ஆக்ஷன் இஸ் அ காஸ் அண்ட் இஃபெக்ட் நம்மளுக்கு எப்ப தெரிஞ்சிச்சோ, நம்ம என்ன செய்வோம், நம்ம ஜாக்கிரதையா இருந்திருப்போம். இப்ப நான் வந்து என்ன செய்வேன்னா, என் பிள்ளைய நான் ஏசுறதுக்கு முன்னுக்கு நான் திங்க் பண்ணுவேன். ஓகே, நான் இப்படி ஏசுனா அது ஒரு வாரம் என்கிட்ட பேசாது. ஸோ என்னோட வார்த்தைகள், என்னோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாம் புனிதமாக வரும். ஓகே, I strive to be a good person. So my action, my words, deeds, thoughts எல்லாத்தையும் நான் புனிதப்படுத்துவேன். ஸோ அந்த புனிதப்படுத்துறதுனால அந்த காஸ் அண்ட் இஃபெக்ட் அதை வந்து நான் குறைச்சிருவேன். So far so good. Okay, Yes. thank you. Okay, if we think ugly thoughts and with the intention to harm, or we nurture negative emotions and carry on activities that promote crime, violence and greed and ego, we confront three kinds of reaction.
இது தமிழாக்கம் என்னன்னா, எப்ப நம்ம வந்து அக்லி தாட்ஸ் ஒரு ஒரு கெட்ட எண்ணங்கள் வச்சிருக்கோமோ, எப்ப நம்ம வந்து மத்தவங்கள ஹார்ம் பண்ணும் ஒரு தாட் வந்துச்சோ, ஒரு நெகட்டிவ் இமோஷன் நம்ம கேரி பண்றோமோ, அந்த நம்ம வந்து ஆம், எப்ப நம்ம கிரைமை ப்ரொமோட் பண்றோமோ, வயலன்ஸ், கிரீட் எல்லாம், ஈகோ, இதையெல்லாம் நம்ம வந்து அதுக்கு உறுதுணையா போறோமோ, அப்ப வந்து 3 ரியாக்ஷன் நடக்குதுன்னு சொல்றாங்க. ஓகே, இஸ் ஃப்ரம் த லாக். ஒரு ரியாக்ஷன் வந்து action at any level goes to the record of karma. நீங்க என்ன இந்த மாதிரி தாட்ஸ், சிந்தனைகள், செயல்கள் செய்றீங்களோ அதெல்லாம் உங்க ரெக்கார்ட்க்கு போகும். ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கர்மா அண்ட் கார்மிக் லா டிசைட் ஹவ் அண்ட் வென் டு ஆக்ட். ஸோ அந்த ரெக்கார்ட் எல்லாம் சேர்த்து, அந்த ஆகாஷிக் ரெக்கார்ட் சொல்லுவாங்களே, அதுல எல்லாம் சேர்த்து வச்சுக்கோ. சேர்த்து வச்சுக்கு எப்ப அந்த கரெக்டான தருணத்துல, நீங்க எதிர்பார்க்காத தருணத்துல வந்து அது உங்களை வந்து உங்க தலையில வந்து இடிக்கும். இடியா வந்து விழுவோம். ஓகே, அதுதான் அதுதான் அவங்க சொல்றாங்க. ஓகே, இப்ப நீங்க ஒரு ஒரு இப்ப இப்ப நீங்க வந்து ஒருத்தவங்களை ஏசிட்டீங்க. ஓகே, இல்ல ஒருத்தவங்களை பத்தி நீங்க காசிப் பண்ணிட்டீங்க. ஓகே, சோ அந்த காசிப் வந்து 3 நாள்லயே உங்களுக்கு வந்து அது வந்து ஒரு இஃபெக்டா வரும். இல்லாட்டினா 3 மாசத்துக்கு அப்புறம் கூட வரலாம், இல்ல 3 வருஷத்துக்கு பிறகு கூட வரலாம், இல்ல 30 வருஷத்துக்கு கூட வரலாம். ஏன்னா அந்த கர்மிக் ரெக்கார்ட், யூனிவர்ஸ் கர்மா லாட்க்கு தெரியும் எப்ப இந்த பொண்ணை நான் அடிச்சேன்னா, அந்த மீன்ஸ் இஃபெக்ட் கொடுத்தேன்னா எப்ப அவங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரும்னு அவங்களுக்கு தெரியும். அப்ப அவங்க நேரத்தை பார்த்து, அது கம்ப்யூட்டர் சிஸ்டம் மாதிரிமா அவங்களுக்கு தெரியும் எப்ப அந்த ரைட் டைம் ரைட் பிளேஸ் எவ்ரிதிங் பார்த்து கொடுப்பாங்க. அப்ப நம்மளுக்கு அந்த லேர்னிங் வரும். ஓகே, the second reaction is that every act touches the fire in space. ஓகே, நம்ம என்ன செஞ்சாலும் அது வந்து ஒரு அக்னின்னு சொல்றாங்க. அந்த ஆகாயத்துல ஒரு அக்னி இருக்கான். அந்த அக்னி வந்து அதை ஃபியூஸ் பண்ணி அது வந்து, அண்ட் இஃப் த ஆக்ஷன் இஸ் இன் ஹார்மனி, இப்ப நம்ம செஞ்ச செயல் வந்து லா ஆஃப் கம்பேஷன், கருணை மூலமா நம்ம செஞ்சோம்னா அது வந்து அந்த பவர் வந்து கூட கூட எம்பிளிஃபை பண்ணும். இல்லாட்டினா அந்த இப்ப நம்ம எல்லாம் நெகட்டிவ் தாட்ஸ், ஈகோ, ஹேட்ரட், ஜெலசி அந்த மாதிரி வச்சிருந்தா என்ன செய்யறோம், அந்த ஃபயர் வந்து அந்த அந்த அக்னி அந்த இதை நம்ம டேமேஜ் பண்ணோம். ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இந்த மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களோட மறு எசென்ஷன் மீன்ஸ் மறு வாழ்க்கை ஒரு என்னது மறு லெவலுக்கு. ஓகே, இங்க உள்ளவங்களுக்கு தெரியும் நம்ம இறந்த பிறகு நம்ம வேற வேற லெவலுக்கு போகணும். ஸோ அந்த லெவலுக்கு நம்ம போகாம நம்ம கர்மா நம்ம தடுப்போம்னு சொல்றாங்க. ஸோ அதனால நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா, நம்ம என்ன செஞ்சாலும் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ த தேர்ட் ரியாக்ஷன் இஸ் த பூமரங். பூமரங் மீன்ஸ் நீங்க ஒரு 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 பொருளை தூக்கி வீசினீங்கன்னா அந்த பொருள் வந்து உங்களை வந்து தாக்கும். ஓகே, when our actions are directed towards certain person or groups with the intention to hurt them. For example, நான் வந்து சுலோச்சனா மேம் எக்ஸாம்பிள் வழியா, சுலோச்சனா மேம் மேல ஒரு ஒரு ஆதங்கம் வச்சிருக்கிறேன். எங்கிரி வித். ஸோ அவங்கள நான் தாக்கணும்னு நான் தாட் பண்ணுனா எனக்கு என்ன நடக்கணும், அந்த தாக்குதல் அவங்களுக்கு போய் சேராம ஏன் மேலதான் வந்து விழுவோம். அதுவும் அது வந்து ஒரு எம்பிளிஃபை இன்க்ரீஸ் பண்ணி வந்து அது தாக்கம் வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்கும். அந்த டைம்ல வந்து டார்க் எனர்ஜி வந்து நம்மள அவங்க டார்கெட் பண்ணுவாங்கன்றாங்க. ஸோ டார்க் எனர்ஜியை பத்தி நம்ம பேச வேணாம், ஏன்னா அதுக்கு வந்து அந்த வேற செஷன்ல நம்ம அதை பத்தி பேசுவோம். ஓகே, ஸோ நம்ம என்ன தாட்ஸ் எப்பெல்லாம் நம்ம திங்க் பண்றோமோ நம்ம தாட்ஸ் வந்து ஸ்பேஸ்க்கு போய் சேர்ந்துரும். அதுதான் சொல்லுவாங்க, ஒரு மேல ஆகாயத்துல ஒரு மாதிரி வேப்பன் மாதிரி இருக்க சொல்லுவாங்க, தாட் சீட் சொல்லுவாங்க. அது போய் சேரும். ஸோ whatever it speaks is in the seed of space. நம்ம என்ன பேசுறோமோ, நம்ம இமோஷனோ, ரியாக்ஷனோ, எவ்ரி ஆக்ஷன் எல்லாமே அந்த தாட்ஸ்ல போய் சேரும். அந்த தாட் சீட்ல போய் சேரும். அந்த தாட் சீட் அதான் இவர் சொல்ற திங்கிங் அண்ட் டெஸ்டினில சொல்லுவாங்க, யூ கிரியேட்
your reality with your thoughts. நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதெல்லாம் நம்மளோட தாட்ஸ்ங்களோட தாக்கம் சொல்றாங்க. That's the reflection of our thoughts. That is the effect of the thoughts. நம்ம நல்ல குட் தாட்ஸ் வச்சோமா நமக்கு எல்லாம் நல்லதாவே நடக்கும். எப்போதும் நம்ம வந்து மற்றவங்களை பத்தி பேசிக்கிட்டு ஜெலஸா இருந்துட்டு ஹேட்ரட் இருந்தோமா அந்த தாட்ஸ் வந்து நம்மள வந்து தாக்கும். நம்மளோட வாழ்க்கையும் அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ என்ன தாட்ஸ் நம்ம வெளியாக்குறோமோ அந்த தாட்ஸை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அதனால தான் நம்ம லிண்டா பிளான் ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க புக்ல ஒரு புக்கு சொல்லியிருக்காங்க, நீங்க திடீர்னு ஒரு உங்களுக்கு அன்வான்ட் தாட்ஸ் ஒன்று வெளியே வாய் தவறி நீங்க விட்டுட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லுங்க, ஐம் சாரின்னு சொல்லிடுங்க, இல்லாட்டினா கேன்சல்னு சொல்லிடுங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லிட்டீங்கன்னா அந்த தாட்ஸ் வந்து அந்த தாட் சீட்ல போய் சேராதுன்றாங்க. ஸோ என்னென்ன நம்ம திங்க் பண்றோமோ அதுதான், எண்ணம் போல் தான் வாழ்க்கை. நம்ம எப்படி திங்க் பண்றோமோ அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கும். ஸோ நல்லதாவே திங்க் பண்ணுவோம், நல்லதாவே நம்ம வாழ்க்கையை வச்சுக்குவோம். சரியா? So for every reaction, there's an equal and opposite reaction in the physical, emotional, mental and spiritual realms. அப்படின்னா நமக்கு என்னென்ன திங்க் பண்றோமோ ஓகே அந்த தாட்ஸ் வந்து அந்த காஸ் இப்ப வந்து நான் ஒரு நல்லதா திங்க் பண்ணிட்டேன்னா அந்த தாட்ஸ் வந்து என்னோட இந்த பிசிக்கல் பாடி, இமோஷனல் பாடி அந்த மென்டல் பாடியில வந்து நல்லதாவே நடக்கும். இப்ப வந்து நான் வந்து எல்லா ஹேட்ரட் ஜெலசி அந்த மாதிரி வச்சிருந்தேன்னா என் பிசிக்கல் பாடியை பாதிக்கும், என்னோட இமோஷனல் பாடியை பாதிக்கும், என்னோட மென்டல் பாடியை பாதிக்கும். பிசிக்கல் பாடியில வந்து எனக்கு எப்போதும் சீக்கு வந்து வர வாய்ப்பு இருக்கு. இமோஷனல் வந்து எப்போதும் நான் எஜிடேட்டடா இருப்பேன், ஹாப்பியாவே இருக்க மாட்டேன். மென்டல்ல வந்து என்னோட தாட்ஸ் வந்து எப்பயோ அப்படியே குழப்பிக்கிட்டே இருக்கும் என்ன. ஸோ அந்த 3 ரியாக்ஷன் என்ன ஒரு தாட்ஸ் என்ன ஒரு தாட் வச்சிருந்தோமோ, whatever the thoughts, whether it's good thoughts will have good reaction, bad thoughts will have bad reaction. அந்த ரியாக்ஷன் வந்து நம்ம பிசிக்கல், இமோஷனல் அண்ட் மென்டல் பாடி அந்த 3 பாடியை வந்து எஃபெக்ட் பண்ணும். அதனால யூ ஆல் மஸ்ட் பி வெரி வெரி கான்ஷியஸ். நம்ம வந்து ரொம்ப அவேர்னஸோட விழிப்புணர்வோட எல்லா வேலையும் செய்யணும். இப்ப நம்ம ஒரு வார்த்தை விட்டுட்டோம்னா விழிப்புணர்வோட அந்த வார்த்தையை விடணும். You must be very conscious of what you say, very conscious of what action you're going to do. Okay, இப்ப தவிர நம்ம ஏதாச்சும் விட்டுட்டோமா அதோட ரியாக்ஷனை நம்ம வந்து ஏத்துதான் ஆகணும். Okay, so because of that, be very very careful with what you say, what you do, what you think, how you react. Emotion, the எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள், இமோஷன் இதெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்கணும். ஸோ இந்த கேர்ஃபுல்லா பார்க்கறதுனால நம்ம வந்து அந்த காஸ் அண்ட் இஃபெக்டை நம்ம தடுக்க முடியும். காசையும் தடுப்போம், இஃபெக்டும் தடுக்கிறதுனால நம்ம கர்ம வினையிலேருந்து வெளியே வர முடியும். ஸோ இது வரைக்கும் நம்ம முடிச்சுக்குவோம். அடுத்த வாரம் அடுத்த சாப்டர் நம்ம பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ. Okay.